ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நான் பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை வெயிலில் காய வைக்காமல் வீட்லேயே நல்லா காய வச்சுட்டு அது ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. லைட்டாக ஈரப்பதம் இருக்கும்போதே மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு அதை நல்லா ஜலிச்சு வச்சுக்கோங்க. 1 கப் மாவுக்கு 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை பொடி பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் தண்ணி விட்டு அதை கொதிக்க வச்சுட்டு இந்த பொடி பண்ண வெல்லத்தை அதிலே போட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. வெல்லம் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாகு ஃபார்ம் ஆகக்கூடாது. வெல்லத்தை ஃபில்டர் போட்டு வடிகட்டிக்கிடுங்க. ஏன்னா அதில் தூசு மண்ணெல்லாம் இருக்கும். வடிகட்டிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிடுங்க. அதிலே பொடி பண்ண ஏலக்காவையும் சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் நெய், தேங்காவை பல்லாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதையும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்ச மாவை அதில் சேர்த்துட்டு நல்லா கெட்டியாக கலந்து வச்சுக்கோங்க. நல்லா திக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா கையில் எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சுருங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த நம்ம பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை அதில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.